வணக்கம், வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து லைட் ஹவுஸு, மெரினா பீச்சில் இருக்க லைட் ஹவுஸு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்திருக்கோம். மணி இப்போ 7 மணி ஆகுது. மீன் இருக்கா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இதிலேருந்து போனீங்கன்னா கடைசியில் பட்டினப்பாக்கம் வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். ஃபுல்லாக போட்டில் வந்து இறக்குன மீன் ரோட்டில் இறக்கி சைடில் வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டு இருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் போவாங்க. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாம் போட்டிருக்காங்க. நண்டு நிறையா இருக்குது. கடையில் கூட்டமாக இருக்குது. என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுவா 500 ரூபாய், 450 ரூபா. இந்த மீன் நல்லா அது 2 400 இது ஒண்ணு 200 இது இது 1200 கிலோ. எல்லா வவால் 1200 கிலோ. ரெட் பெல்லி வாவல், ஏரி வாவல் 1 பீஸ் 200 வாங்க. வஞ்சிரம் எவ்வளோ? வஞ்சிரம் வஞ்சிர மீன் முழுசாக வாங்கினாக்கா 700 ருபீஸா, துண்டா வாங்கினாக்கா 1200 ரூபாய். பரவாயில்லையா? தெரியல. பெரிய பிசின வச்சுக்கோங்க. ரெண்டே எடுத்துக்கோமா, 450 ரூபா ஒன்று போதுமா? 300 ரூபா கொடு. என்னப்பா வேணும்? பாறை வச்சிருக்காங்க. இப்போ பண்ணாதீங்கப்பா. யாரும் இன்னைக்கு பணக்காரன் பணத்தை கொடுக்கணும். எனக்கு 10 பண்ணுங்கப்பா. எவ்வளோக்கா? அந்த பாறை எவ்வளோக்கா? 600 ரூபாய்க்கு 1 கிலோக்கு தான். பாறை எவ்வளோ? ஏன்னா இது எடுத்து 1500, அது எடுத்து 1000 ரூபாய். எதுல வேணும் சொல்லலாம். இந்த வரேன்
சங்கரா 300 ரூபாய்க்கு தாராளமாக எடுத்து போகலாம். 300 ரூபா தான் நான் 1 கிலோ மீன் தரேன். 300 ரூபா தான். எதிர்பக்கத்தில் இப்போ பிடிச்சிட்டு வந்த மீன்கள் எல்லாம் ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தது. இங்கே இந்த சைடு இருக்கிறது பூரா கொஞ்சம் பழைய மீனுன்னா அது கெட்டு போனதில்லை. அது நேற்று பிடிச்சது காசிமேட்லேருந்து கொண்டு வந்த மீன் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இங்கே போட்டில் பிடிச்சிட்டு வந்த மீன்கள். எவ்வளோண்ணா காணாங்கழுத்தி? வவால் எவ்வளோ? இது எவ்வளோ? 1500. அஞ்சு ஆறு போடுவாங்க. 7 8 7 முக்கா அதான் ஒரு எக்ஸ்ட்ரா கட்டுங்க. காலையிலே நிறுத்திடு பாயினி. வண்டி அது மேல டேய் எவ்வளோண்ணா பாரு? அது 600 இந்த மாதிரி உண்டா? அது வரும். எவ்வளோண்ணா வஞ்சிரண்ணா? பீஸ் ரேட்டில் விற்கிறாங்க. எவ்வளோன்னு விலை கேட்டுட்டு போனாக்கா திட்டுவாங்க. அதில் விலை கேட்கல. வீடியோண்ணா யூடியூப். மீன் போட்லேருந்து இறக்கி கொண்டு வந்து வலையிலேருந்து பிரித்து எடுப்பாங்க. எடுத்த மீனை வந்து இந்த மாதிரி ரோட்டில் கொட்டி வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் வந்திருக்கு இந்த மீன். இனிமேல் தான் பிரித்து எடுப்பாங்க. இதுலேருந்து எல்லாம் சின்ன மீன் தான் இருக்குது. வலையிலேருந்து பிரித்து எடுத்துட்ருக்காங்க. இதுவும் இப்போ வந்தது. எல்லாம் பொடி மீன் தான் இருக்குது. இது பிரித்து முடித்த உடனே அவங்க எவ்வளோ 100 ரூபாய்க்கு வேணும்னா 100 ரூபாய்க்கு போட்டு கொடுப்பாங்க. போட்டெல்லாம் வந்துட்டு பாருங்க. இந்த போட்டு வந்துருச்சுல அந்த இடத்துலேயே கூட நீங்கள் மீன் கேட்டு வாங்கிக்கலாம். அதை எடுத்து விடுறதுக்கு டிராக்டர் கூட வச்சுருக்காங்க. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள். அந்த போட்டு ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். மட்டியா எவ்வளோண்ணா? 1300 அது ஒரு மீன். ஒரு மீன் தானே.
கிலோ போடுறேன்னா என்ன போடுறா கடவா 350 ரூபா கிலோ 100 ரூபா போடுவேன். கரெக்டாக இருக்கும் இது. அதுவும் ஒரு 100 ரூபா கம்மியாகும், அவ்வளோதான் கம்மியாகும். நான் வஞ்சரம் போடுவா இது வந்து எடுத்துருப்பா, இன்னொன்று கூட எடுத்துறேன். சின்னது 270. மீனெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் வந்து மத்தி மத்தி எவ்வளோ? மத்தி 250. மத்தி எப்படி இருக்கு பாருங்க. மத்தி இப்போ தான் வந்து வெள்ளை கட்டிங்கன்னா போட்டு கொடுப்பேன். நேற்று மத்தி நல்லா இன்னைக்கு நல்லா வைக்கணும். நேற்று மத்தி ₹500 ₹600 போயிடுச்சு. நாங்கள் சின்ன எவ்வளோங்க ரேட்டு? எவ்வளோ முடியுண்ணா மெரினா பீச்சை சுத்தப்படுத்துகிற வேலை நடந்துகிட்ருக்கு. க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இந்த குப்பையெல்லாம் போட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வண்டி வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது பின்னாடி தெரியுது மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்டு. இதுதான் குப்பம் மார்க்கெட்டோடைய லைட் ஹவுஸ், பீச் மார்க்கெட்டோடைய ஃபுல் வியூ. இந்த சைடில் லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். லைட் ஹவுஸை சுற்றி இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அந்த குடிசை மாற்றுவாடி குடியிருப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு எதிரில் தான் அந்த மார்க்கெட்டு. இது வந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் பறந்து விரிஞ்சி இருக்குது. போட்டை இழுத்து மேலே விட்றதுக்கு டிராக்டர் வச்சுருக்காங்க. வந்த போட்டை வந்து மேலே இழுத்து விட்றாங்க அவங்க. இது முதல்ல மேன் பவர் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிராக்டர் வச்சு இழுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டில் வந்த மீன்களை வந்த வலையில் வந்து இங்கே வச்சு பிரிச்சிட்ருக்காங்க. ரக வாரியாக பிரித்து இங்கேயே வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மீன்கள் எதுவும். தூரத்தில் ஒரு போட் வருது பாருங்கள். அதையும் டிராக்டர் வச்சு இழுத்துருவாங்க. இன்றைக்கி
ஞாயிற்றுக்கிழமைன்றனால மீன் விலைலாம் நல்லா 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக விற்கிறாங்க. சின்ன சின்ன பொடியாக வச்சுட்டு 800 ரூபா 1000 ரூபான்னு விலை சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அதையும் வாங்கிட்டு போட்டுருக்காங்க. வஞ்சிரத்தை பொறுத்த வரைக்கும் கிலோ 650லேருந்து 700 ரூபா வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் வவ்வால் 900 ருபீஸ் சொன்னாங்க. பாறை மீன்லாம் அதுக்கேற்ற மாதிரி பீஸ் கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள பொசிஷனு. இதே மற்ற நாளில் வந்தீங்கன்னாக்கா மீன் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைன்றனால மீன் நிறையா வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து வாங்குறதா இருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்து வாங்குறத தவிர்த்துக்கோங்க. மற்ற நாளில் வந்தீங்கன்னா மீன் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸு உங்களுக்காக நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.